அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ளவர் ரெமடியில் அந்த சீரீஸ் பார்த்துட்ருக்கோம், கம்பேரிசன் சீரீஸ். அதில் வந்து இன்னைக்கு ஆஸ்பென் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஆஸ்பென் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் நினைவுக்கும் வரக்கூடியது இது ஒரு ஃபியருக்கான ரெமெடி, அதுவும் குறிப்பாக அன்னோன் ஃபியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவோம். ஓகே, அப்போ ஆஸ்பென் அப்படிங்கிறவங்க வந்து வெறுமனே ஃபியர் மட்டும்தான் நம்மக்கிட்ட வெளிப்படுத்துவாங்களா? ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்களோட ஃபியர் எல்லாத்துக்கும் வந்து காரணம் தெரியல அப்படின்னா மட்டும்தான் ஆஸ்பெனா? இல்லை அவங்க வந்து தனக்கான நோய்களை பற்றி சொல்லும் பொழுதோ, இல்லை தனக்கான பிரச்சனைகளை பற்றி சொல்லும் பொழுதோ கூட அவங்க அந்த ஆஸ்பென் மனநிலையில் இருக்கிறாங்கங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும் வகையில் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஆஸ்பென் எனும் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிட்டு, அந்த மலர் மருந்தை அவர் உட்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறோம். அப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும். ஸோ இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு லைவ் கேஸ், அதுவே நான் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். நம்மக்கிட்ட வந்து ஒரு நபர் வந்து ஒரு பெண், அவங்களோட வயது பார்த்திங்க அப்படின்னா 63. ஸோ இப்போ இந்த 63 வயதுடைய பெண் வந்து என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய எப்பயுமே எல்லோரும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண உடனே டைம் டேட்டு, நான் எப்படி உங்களை தொடர்பு கொள்வது, நீங்கள் கால் பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் கால் பண்ணணுமா, இந்த மாதிரியான கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும். பட் இவங்களோட கேஸில் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு வியாதிக்கு அதான் வியாதியை அட்ரஸ் பண்ணி தான் மலர் மருந்து எடுக்கணும்னு வர்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஸ்டாஃப் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கங்க, இது எல்லாமே சிவசங்கரி மேம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து டேட் அண்ட் டைம் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் குறுந்தகவல்களை அனுப்பலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றி அவங்க கேர் பண்ணவே இல்லை. ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்க கையில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அவ்வளோவையும் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இந்த செயல்முறையை வச்சு எப்படி நம்ம ஆஸ்பென் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போது இவங்க வந்து எவ்வளோ ஸ்டாஃப் வந்து கிட்டத்தட்ட 3-4 டைம் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. பட் இது எதுவுமே அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா, அது என்னன்னு கூட அவங்க படிக்கவும் இல்லை, அது கேட்கவும் இல்லை. பட் மாறா அவங்க மெசேஜ் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே எப்படி ஆஸ்பென் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஆஸ்பென் அப்படின்னாலே பயம், அதுவும் அன்னோன் ஃபியர்னு நம்ம சொல்லிடுறோம். ஒருவருக்கு ஒரு பயம் ஏற்படுறதுக்கு வந்து காரணமே எனக்கு தெரியலன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பற்றி அவங்க பேசவே விரும்பலை, நினச்சி கூட பார்க்க விரும்பலை. அந்த அளவுக்கு அந்த ரீசனோ இல்லை அந்த விஷயமோ அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத வகையில் இருக்குங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஸோ அப்போ பயம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா, எல்லா ஒரு பிரச்சனையோட ஆணி வேறே பயம்தான். நம்ம வந்து எனக்கு அங்கே போக பிடிக்கல அப்படின்னா, அங்கே போனால் சம்திங் எனக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ நடந்துருமோன்ற ஒரு பயம். எனக்கு அவரை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னா, அந்த பிடிக்கலங்கிற ஒரு விஷயத்த நம்ம நோண்டி கேட்டோம்னு வைங்களேன், அவர் மீது ஏதோ ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது தான் தெரிய வரும். ஸோ அப்போ எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் ரூட் காஸாக இருக்கிறது, உள்ளே போய் யார் மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பயம்தான். அப்போது இந்த ஆஸ்பென் மனிதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் பற்றி அவங்களுக்கு வந்து மேலோட்டமாக அந்த விஷயங்கள் இருந்தாலும், எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க, எதுக்காக அப்படி தோணுதெல்லாம் கேட்டிங்கன்னா, தெரியலையேங்கிற வார்த்தைகள் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. தெரியலை, புரியலை, இல்லைன்னா அதை பற்றி பேச விரும்பலை, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட வரும். எதுக்கு எடுத்தாலும் எந்த ஒரு விஷயம் அவங்க தான் அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க போகும் பொழுது அந்த கேட்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து கேட் போடுவாங்க. இல்லை வேண்டாம், இதை பற்றி நான் பேச விரும்பலை, இதை வந்து வேறு விதமாக அவங்க பாடி லாங்குவேஜ்லேயோ இல்லை அவங்க வந்து கண்ணை மூடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக அவங்கக்கிட்ட வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ அன்னோன் ஃபியர் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றின எந்த ஒரு
புரிதல், அதாவது அதை பற்றி நான் புரிஞ்சுக்கவே விரும்பலை, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கவே விரும்பலை, அது என்னன்னு கூட எனக்கு பார்க்கவே நான் தயாராக இல்லை. காரணம் என்னன்னா பயம். ஆனால் அது என்ன மாதிரி பயம் அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதைத்தான் நம்ம அன்னோன் ஃபியர்னு இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு ஃபியர் வந்து அன்னோன் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே இருக்காது. நம்மளோட புரிதலுக்காகத்தான் நோன் ஃபியர் அன்னோன் ஃபியர்னு பிரிக்கிறோமே தவிர, அன்னோன் ஃபியரை நீங்கள் டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி அவங்களுக்கு பேசவோ தெரிஞ்சுக்கவோ ஆலோசனை பண்ணிக்கிறதுக்கோ அவங்க தயாராக இல்லை. அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியலை, அதுதான் விஷயம். ஸோ இதுதான் வந்து ஆஸ்பென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆஸ்பென் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கலில் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆஸ்பென் இன்னும் மலர் மருந்து தேவைப்படும் நபர் எப்படி இருப்பார், தன்னுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத டாக்டர் சொன்னாங்கன்னு வேணால் அவங்கக்கிட்ட காமிப்பாங்களே தவிர, இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்கன்னா அதை பற்றி நம்ம வரிசையாக பேச பேச அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் இருக்காது. மேலே 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 ரிப்போர்ட்ஸை மட்டும்தான் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா டாக்டர் நிறைய சொல்லிட்டாங்க, பட் அது என்னன்றது அதை கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு பயம். அது என்ன, அந்த பயத்தோடைய இது என்னன்னே எனக்கு தெரியலை. ஒருவேளை இப்படி மாறி மாறி சொல்கிறாங்களே, நம்ம ரொம்ப நாள் இருப்போமோ, அந்த அளவுக்கு கூட அவங்க வந்து போய் திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க பின் விளைவுகள் பற்றியோ கூட அவங்க யோசிக்க தயாராக இல்லை. இதோட ரூட் காஸ் எங்கேருந்து வந்துச்சு அதை நம்ம பிடுங்கி எடுக்கணும், அதுக்கும் அவங்க தயாராக இல்லை. ஸோ இப்போ இவங்களோட செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெளிவாக சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த நம்பர் வந்து இந்த ஒரு யூசேஜ்க்கு தான், பட் நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து உங்களோட செஷன்லேயே மேம் கிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொன்னாலும் கூட வரிசையாக அவங்க அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அவங்க எனக்கு ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இந்த வியாதி வந்து எப்படிப்பட்டது என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டில் இருக்குது, அதை பற்றி நான் டீப்பாக எதுவும் யோசிக்க நான் விரும்பலை, எனக்கு அது இருக்குங்கிறாங்க இது இருக்குங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, சரி இதெல்லாம் இருக்குது, உங்களோட மனநிலை என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலையே அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவங்ககிட்ட இருந்து வருது. ஸோ இப்போ எனக்கு சொல்ல தெரியலை, எனக்கு புரியலை, நான் அதை பற்றி பேச விரும்பலை, எனக்கு அந்த ஏரியா மட்டும் பேசாதீங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட போய், ஏன்னா நம்ம கிட்ட ப்ராக்டிக்கலாக பேசுகிறவங்க வந்து அன்னோன் ஃபியர் மட்டும் எனக்கு இருக்குன்னு டைரெக்டாக அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு வரவே மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டோரி நரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வார்த்தைகளும் கூட அங்கே பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி அது என்னன்னு பார்த்து புரிஞ்சுக்கும் போது அந்த ஒரு அதுக்குள்ள ஒரு ஃபியர் வந்து ஒளிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நமக்கு அங்கே தான் தெரிய வரும். நம்ம வந்து மேலோட்டமாக ஒரு ஃபியரை பற்றி சொல்லும்போது எனக்கு ரீசன் தெரியலனாங்கன்னா உடனே நம்ம ஆஸ்பென் போகணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து நமக்கு வந்து எப்படின்னா, ஈஸியாக ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து உடனே அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம ஆன்சரை வந்து தேடி பிடிச்சி எழுதிடுவோமோ அந்த மாதிரி தான். அது ஈஸி, ரொம்ப வாய் திறந்தே சொல்லும்போது. ஆனால் நிறைய பேர் நீங்கள் 10 பேர் சந்திக்கிறீங்கன்னா அதில் 8 பேர் வந்து டைரெக்டாக எனக்கு அன்னோன் ஃபியர் இருக்குன்னுலாம் சொல்லவே மாட்டாங்க. அந்த அன்னோன் ஃபியர் அப்படிங்கிறத அவங்களோட கெஸ்டர் மூலமாகவோ இல்லை அவங்களோட யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் மூலமாகவோ ஈவன் அவங்க நரேட் பண்ணுற ஸ்டோரியே கூட நமக்கு அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நடக்குதே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா தெரியல. இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லையா, இது உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ் உங்களுக்குள்ளே உருவாக்குதுன்னு சொன்னால், இல்லை அதை பற்றி நான் யோசிக்கவே தயாராக இல்லை, எனக்கு அது என்னன்னே தெரியலை, எனக்கு அதை பற்றி யோசிச்சாலே என்னென்னமோ ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதை பற்றி அவங்க அந்த ஏரியாவை பற்றி அவங்க பேச விரும்பலை அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம தான் ப்ரோவ் பண்ணி கரெக்டாக லாபகமாக நம்ம நோட் பண்ணி ஒரு சின்ன முடிச்சுக்கலாம். அதாவது எப்பயுமே நான் என்னோட டியூட்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது, அது குறிப்பாக நம்ம வந்து பேக் சென்டரில் படிக்கும்போது நம்ம நிறைய டியூட்டர்ஸை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ அவங்க ஒவ்வொரு டியூட்டரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனுஷங்களோட மனநிலை வந்து ஆனியன் மாதிரி. ஸோ அந்த ஆனியனில் ஒரு லேயராக நம்ம வந்து பீல் பண்ண இன்னொரு லேயர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ மனுஷங்களோட மனசில் இருக்கிற பிரச்சனைகளும் அப்படித்தான். மலர் மருந்து போய் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல் லேயரை வந்து உரித்து அடுத்து இருக்க லேயரை வந்து அடையாளம் காட்டும், அதுக்கடுத்து இருக்க லேயரை உரித்து அதுக்கடுத்து இருக்க அடையாளம் காட்டும். இப்படி ஒவ்வொரு லேயராக ஒரு ஸ்டேஜ்லேயும் எந்த லேயருக்கு என்ன மலர் மருந்து தேவைப்படுதோ அதை நம்ம கொடுத்து வெங்காயம் உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, நம்ம பிரச்சனை கூட அப்படி தான். நம்ம வந்து கரெக்டான எந்த லேயருக்கு எந்த மலர் மருந்துங்கிறத மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையும்
லேயராக பிரிஞ்சு கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காணாமல் போயிடும். ஸோ இதுதான் மலர் மருத்துவோடைய மிகப்பெரிய பங்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த லேயர்ஸை உரிக்கிற வகையில் நமக்கு மலர் மருந்து சூஸ் பண்ண தெரியணும் ஒன்று. அப்படி ஒவ்வொரு மலர் மருந்து கொடுக்கும்போதும் அந்த லேயர் வந்து வர அடுத்த லேயரில் என்ன ஸ்டோரி இருக்குங்கிறத நமக்கு படிக்க தெரியணும். அதை நம்ம படித்து அதுக்கான மலர் மருந்துகளை கொடுத்து அதுக்கும் உள்ளே இருக்க லேயர் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இவ்வளோதான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த லேயரில் என்ன ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இங்கே ஆஸ்பென் விஷயத்துலேயுமே வந்து அவங்க பெருசாக ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்டோரியில் ஒழிஞ்சிருக்கிறது என்ன? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து உண்மையாகவே ஆஸ்பென் பற்றின ஒரு புரிதல் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் ஆஸ்பென் அப்படின்னா வெறுமனே அது ஒரு அன்னோன் ஃபியர் அப்படின்னு தயவுசெய்து முடிக்காதீங்க. அன்னோன் ஃபியர் கிடையாது. அன்னோன் ஃபியருக்குள்ளே நீங்கள் கடந்து அதை யோசிக்க கற்றுக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ்பென் இன்னும் தெளிவாக புரியும். இப்போ இதே நபர் ஆஸ்பென் எடுத்துடுறாங்க. ஒரு 21 days எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் இவங்களோட விஷயம் நரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர்கிட்ட இந்த பிரச்சனைகள் சொன்னேன். அவங்க என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ டெஸ்ட்ஸ் கொடுத்தாங்க, இந்த டெஸ்ட்லாம் நான் எடுத்தேன், இந்த ரிப்போர்ட்ஸில் வந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோமோங்கிற எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பட் நான் இந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்க மாட்டோமோன்னு நினச்சே கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. ஆனால் 7 வருஷம் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்குள்ளே வந்து ஒரு அப்பப்போ இந்த பயம் வந்து போகுதுன்னு சொல்லி அந்த பயத்தை கரெக்டாக அட்ரஸ் பண்ணி தூக்கி வைப்பாங்க. ஸோ எவ்வளோ நாள் அந்த பயம் இருக்குது, அந்த பயத்தோட இதை வந்து 1 லைனில் அவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ இதை எப்படி கடந்து போகிறது? நம்ம வந்து 7 வருஷமாகவே செத்துருவோம் சொல்லி 7 வருஷமாகவே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்போது நமக்கு கடவுள் என்னைக்கு கூப்பிட்றாரோ அன்றைக்கி தான் நம்ம போக முடியுங்கிற ஒரு புரிதலும் அவங்களுக்குள்ளே அதை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் அந்த அன்னோன் ஃபியர்லேருந்து வெளியே வரும்போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் அன்னோன் ஃபியர் அப்படின்றத வந்து அந்த நோன் ஃபியருங்கிற ஏரியாவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அப்போ அந்த அன்னோன் ஃபியர் ஆஸ்பென்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க மிம்லஸ் ஆகிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது மிம்லஸ் வரும்பொழுது அங்கே என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஆஸ்பெனுக்கும் மிம்லஸ்க்குமே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தொடர்ந்து அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே நம்ம போனோம் அப்படின்னா தான் ஒவ்வொரு மலர் மருந்துகளோட பேருமே ஞாபகம் வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அதை வந்து எப்படி கையாளணும், எப்படி முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சீரீஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல், அதாவது பிரபஞ்ச ரகசியம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதோடைய லிங்க் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அந்த லிங்க் எடுத்துகிட்டு நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணலாம். அதில் டெய்லி தினம் ஒரு மலர் மருந்து அப்படிங்கிற பேரில் நிறைய டிப்ஸ், மலர் மருந்து சார்ந்த டிப்ஸ் நம்ம தரோம். அதில் பதிவேற்றம் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் எந்த சோஷியல் மீடியாலையும் நான் பண்ண கிடையாது. அது ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப் சேனலுக்கு மட்டும்தான். டெய்லி குட்டி குட்டி துணுக்குகள் மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுலேயும் தொடர்ந்து இணைந்து நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு நேரடி ஆலோசனை இல்லை தொலைபேசி வாயிலாகவோ இல்லை வீடியோ கால் மூலமாகவோ ஆலோசனை வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற எண். மலர் மருத்துவ ஆலோசனைக்கும் இதே எண் தான், மனநல ஆலோசனைக்கும் இதே எண்ணையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த மலர் மருந்து பீச். ஸோ அதை பற்றி நம்ம வந்து இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோடு எடுத்துகிட்டு பீச் மலர் மருந்து எடுக்கும் முன்னர் எப்படி இருப்பாங்க, எடுத்ததுக்கப்புறம் எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.